السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وحلل عقدة من لساني. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, நேற்றைய தினத்தில் நாம் அமல்களை பாதுகாக்க வேண்டிய வழிமுறைகளில் சில அம்சங்களை பற்றி பார்த்தோம். அதில் முதலாவதாக நம்முடைய அமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் இஹ்லாஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. முகஸ்துதி என்கிற ரியா இல்லாமல் நம்முடைய இபாதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியான முறையில் நாம் இபாதத்து செய்கிற பொழுது இஹ்லாஸுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை விரிவாக பார்த்தோம். அந்த தொடரில் இன்று எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் சரி, அதில் பிறர் நம்மை மெச்ச வேண்டும் என்கிற முகஸ்துதி கலந்து விட்டால் எந்த பயனும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு 3 நபர்களை பற்றி சொல்றாங்க. 3 நபர்கள் நாளை மறுமையில வருகிறார்கள். 3 நபர்கள் என்றால் 3 வகுப்பினர்கள். அவர்களை பொறுத்தவரையில ஒருவர் ஜிஹாதில் ஈடுபட்டு அறப்போர் செய்தவர், ஷஹீதானவர். இன்னொருத்தர் கல்வி கற்றவர், குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய காரி. மூன்றாமானவர் பொருளாதார வசதியாக இருந்து பிறருக்கு அள்ளி கொடுத்தார். சொட்ட அல்லாஹ்வுடைய நிற்கிற பொழுது அல்லாஹ் கேட்கிறான், வமா அமில்த ஃபீஹா, நீ என்ன அமல் செய்தாய் என்று கேட்கிறான். உடனே அவர் சொல்கிறார், இஸ்லாத்தை எதிர்த்து வந்தவர்களோடு நான் ஆயுதம் தாங்கி அவர்களோடு நான் எதிர்த்து போராடினேன். அதன் மூலமாக நான் கொல்லப்பட்டேன், ஷஹீதாக்கப்பட்டு விட்டேன். அதற்கு சாட்சியாக எனது ஆடையில் இரத்தக்கரையை பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷுஹதாக்கள் குளிப்பாட்டாமல் அந்த ஆடையோடு இரத்தக்கரையோடு அடக்கப்பட வேண்டும். அப்படி அடக்கிற பொழுது, பார்க்கிற பொழுது அது இரத்தமாக இருக்கும். ஆனால் வரக்கூடிய வாடை கஸ்தூரி வாடை வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளத்தோடு வருகிறார். இரத்தம் சொட்ட சொட்ட அதனுடைய அடையாளங்களோடு, இறைவா, நான் போர் புரிந்து ஷஹீதாக்கப்பட்டேன், உனக்காக வேண்டி என்னுடைய உயிரை நான் கொடுத்திருக்கிறேன். நீ உண்மையிலேயே ஷஹீதானதெல்லாம் உண்மைதான். ஆனால் உன்னுடைய எண்ணம் எப்படி என்றால், இந்த உலகத்தில் என்னை பெரிய போராளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தாய். அது உனக்கு இந்த உலகத்திலேயே கிடைத்து விட்டது. ஆகிரத்தில் எந்த கூலியும் உனக்கு இல்லை. இவ்வளவு பெரிய பணியை உயிர் தியாகம் செய்திருக்கிறார். சாதாரண இபாதத் சுருட்டி கொண்டு போய் விடுகிறாள். முகஸ்துதி அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்தானது. இவ்வளவு பெரிய ஒரு ஷஹீதுடைய நிலையை பாருங்கள். ரத்தம் சொட்டுகிற அடையாளம் அங்கு காட்டப்படுகிறது. தான் ஷஹீத் என்பதை அங்கு வாதிடுகிறார் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில். ஆனால் அவர் உள்ள நிலை என்னவென்றால், உலகத்தில் வாழுகிற பொழுது அவரை தியாகி
எண்ணம் அவருக்கு இருந்தது. அது துனியாவிலே கிடைத்து விட்டது. அவருடைய பெயரை சொல்வதற்கு முன்னால் முஜாஹித் என்று சொன்னார்கள். அவருடைய பெயரை சொல்வதற்கு முன்னால் பெரிய போராளி என்று சொன்னார்கள், தியாகி என்று சொன்னார்கள். அந்த பட்டம் துனியாவிலே கிடைத்து விட்டது. ஆகிரத்தில் உனக்கு எந்த கூலியும் இல்லை என்று நிறுத்தப்பட்டு விட்டு வருகிறார். அடுத்து இன்னொருத்தர் வருகிறார். ரஜுலுன் தஅல்லமல் இல்ம வஅல்லம்த. அவர் கல்வியை கற்றிருக்கிறார், கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தார். வகரஅல் குர்ஆன, குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு காரி, ஒரு ஆலிம் வந்து நிற்கிறார். அவர் தன்னை பற்றி அரஃபஹு, தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார் அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ் கேட்கிற மாஅமில்த, என்ன செய்தாப்பா? உடனே அவர் சொல்கிறார், நான் குர்ஆனை கற்று கற்றுக் கொடுத்தேன், நான் கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன், எனவே இவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறேன் இறைவா என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவர் அங்கு சொல்கிற பொழுது உன்னை எல்லோரும் ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, அல்லது உன்னை எல்லோரும் காரி அழகாக ஓதுகிறார் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியே அந்த காரியத்தை செய்தார். துனியாவுல உனக்கு கிடைச்சிருச்சு. துனியாவுல உன்னுடைய பெயரை சொல்வதற்கு முன்னால் ஆலிம் ஃபுலானி சொன்னார். காரி ஃபுலானி, என்ன மனிதர் காரி, என்ன மனிதர் பெரிய அறிஞர் என்று உன்னை பாராட்டினார். உன்னுடைய எண்ணம் அதுதான். நீ அப்படி நினைக்காமல் உன்னை ஆலிம் காரி என்று சொன்னால் குற்றம் இல்லை. பெரிய இமாம்களில இமாம் என்று தானே சொல்கிறோம், பெரிய காரிகளை காரி என்று தானே இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இஹ்லாஸாக அவைகளை செய்தார்கள். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வே எல்லா உம்மத்தின் மீது அந்த வார்த்தையை போட்டு விட்டான். உம்மத்தை இந்த மக்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். எனவே அப்படி அல்லாமல் இவருடைய எண்ணமும் அப்படி இருக்குது. என்ன எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. எல்லோரும் என்னை அப்படி ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருக்கிறது. காரி என்று சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அது துனியாவிலே நடந்து விட்டது. ஆகிரத்தில் உனக்கு என்னப்பா இங்க வேலை? உனக்கு இங்க கூலி இல்லை. அந்த கூலியை அல்லாஹ் துனியாவிலேயே கொடுத்து விட்டான். மூன்றாம் ஒருவர் வருகிறார். அவர் யாரு தெரியுமா? பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர், செல்வந்தர், நிறைய தானம் செய்தவர், அள்ளி கொடுத்தார். அவருடைய பேரை சொல்வதற்கு முன்னாலே கொடை வள்ளல் என்று சொன்னாதான் அவரை பற்றி தெரியும். அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்த, வாரி இறைத்தவர், அவருடைய சொத்தையே அளித்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு பெரிய தர்மம் செய்தவர் அங்கு வருகிறார். அல்லாஹ் கேட்கிறான், மா அமில்த, என்ன செய்தாய்? உடனே அவர் சொல்கிறார், நீ கொடுத்த பொருளாதாரத்தை உனக்காக வேண்டி வாரி வழங்கினேன். கேட்டு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன். கொடுத்து கொடுத்து என் கரம் செவந்து விட்டட, அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்தேன் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், கதப்த, பொய் சொல்கிறாய். உன்னை எல்லோரும் வாரி வள்ளல், கொடுக்கக்கூடியவர், கொடையாளி என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக, பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை செய்தாய். அது உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லிட்டு இந்த மூன்று பேரையும் இழுத்து நரகத்தில் முகம் குப்புற தள்ளிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல. நவுதுபில்லா. எவ்வளவு பெரிய பேர்! அமல் செய்தவருடைய நிலையை பார்த்தீர்களா? அமல் செய்தவருடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது பாருங்க. எனவேதான் அமல் செய்வது பெரிதல்ல, செய்த அமலை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, அதுதான் இங்க முக்கியமானது. என்னுடைய அமல் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் செய்கிற அமல், நான் தொழுகிற தொழுகை, நான் ஓதுகிற ஓதுதல், நான் பண்ணுகிற நல்ல பணிகள், நான் செய்கிற தான தர்மங்கள் அனைத்து பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நரகத்தில் முகம் குப்புற அவர் இழுத்து அங்கு தள்ளிவிடப்படுவார். அவ்வளவு தூரத்துக்கு அவமரியாதை செய்யப்படுவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனத்தஹா, யார் இந்த உலகத்திலுடைய இன்பத்தையும் கவர்ச்சியையுமாறு விரும்புகிறார்களோ, நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா, அவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் அவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பான். உலகத்தினுடைய கவர்ச்சி அவரை ஈர்க்கிறது, அவரை இழுக்கிறது. எனவே தான் இந்த உலகத்தை பற்றி ரசூலுல்லாஹ் உஷார்படுத்தினார். இலமு அன்னமல் ஹயாத்து துனியா, இந்த உலகத்தை எச்சரிக்கை பண்ணாங்க. முதல்ல உலகத்தை தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்தை படித்துக் கொள்ளுங்கள், உலகம் எப்படிப்பட்ட
தெரியுமா? உலகத்தினுடைய தத்துவத்தை, ஹக்கீக்கத்தை, உண்மை நிலை, யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தை எங்க படிக்க? குர்ஆன்ல படிங்க. உலகத்தை படிப்பதற்கு நீ உலகத்தினுடைய அறிமுகத்தை வைத்து படிக்க வேண்டாம். குர்ஆனை படித்துப்பார், உலகம் என்ன என்று உனக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ்வுக்கு உலகத்தை பற்றி பாடம் நடத்துகிறான். இலமு அன்னமுல் ஹயாத்துத் துனியா, 5 விஷயத்தை சொல்றான். மொத்தத்தில் 5 விஷயம் தான் இந்த உலகம். அல்லாஹ் சொல்றான், இலமு அன்னமுல் ஹயாத்துத் துனியா லஇபுன் வலஹுன் வஸீனத்துன் வதஃபாகுருன் வதகாசுருன் ஃபில் அம்வால் வல் அவுலாத் கமஸலி கைஸில் ஆகிரில் ஆயா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை 5 விஷயத்துக்குள்ள சொல்லி முடிச்சிட்டான். அறிந்து கொள்ளுங்கள் சொல்லுகிற பொழுதே அல்லாஹ் உஷார்படுத்தி சொல்லுகிறான். அல்லாஹ்வை அறிவதற்கு அல்லாஹ் பயன்படுத்தி அதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பயன்படுத்தி அதே வார்த்தை இலமு அன்னமுல் ஹயாத். என்ன அது ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கு, இது பன்மை, அவ்வளவுதான். அதே வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த உலகத்தை அறிந்து கொள்ளுங்கள். இலமு அன்னமுல் ஹயாத்துத் துனியா, இந்த உலகம் என்பது லஇப், முதலாவது சொல்றான் விளையாட்டுக்குரியது. லஇப் அது, லஹு வீணானது. இப்படி புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் உலகத்தை படிப்பது. லஇப், லஹு, ஜீனா கவர்ச்சிங்கிறான். ஜீனா, ஜீனத்து என்று சொன்னாலே, கவர்ச்சி என்று சொன்னால போலித்தனம் என்று அர்த்தம். ஜீனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் நம்ம கவர்ச்சிங்கிறோம். கவர்ச்சி, எல்லா கவர்ச்சிகளும் போலிதான். கவர்ச்சி எதெல்லாம் இருக்கு அது போலி. எனவே இந்த உலகம் என்பது கவர்ச்சி, போலியானது. ஜீனா, தஃபாகுர், ஒருவருக்கு ஒருவர் பெருமை அடித்துக் கொள்கிறார்கள். ஒருவன் பெருமை அடித்துக் கொள்கிறான். எனக்கு எவ்வளவு பொருளாதாரம் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய அழகன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய நாகரிகமானவன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய திறமைசாலி தெரியுமா. தஃபாகுர், எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது தெரியுமா, அனைத்து ஆண் சிங்கங்களாக பெத்து போட்டிருக்கிறேன், உனக்கு பிள்ளையே இல்லையே என்று பிறரை இழித்து பழித்து பேசி தன்னை தஃபாகுர், பெருமை அடித்துக் கொள்கிறான். இதான் இந்த உலகம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் தகாசுர், அதிகம், தனக்கு எல்லாமே அதிகம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பொருளாதாரத்தினான அவசரத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அல்லாஹ் அவனுக்கு கொட்டி இருக்கிறான், பரக்கத்தை அவனுடைய காலடியில் கொட்டி கொடுத்திருக்கிறான். அப்படி இருந்தும் கூட ஆசைப்படுகிறான், பேராசை பிடிக்கிறான். தகாசுர், அதிகம் வேணும், அதிகம் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்கிற ஹவன் நஃப்ஸ் அவனுக்கு ஏற்படுகிறது. இதாங்க இந்த உலகம். இந்த 5 அம்சங்களும் உலகத்தை சார்ந்தது. இப்படி உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை புரிந்து நீ இபாதத்து செய். உலகத்தை பெருசா நினைச்சு செய்கிற பொழுது உனக்கு பெரிய அளவில் உன்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வப்படுகிறாய். அதனால தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு உலகத்தை பத்தி பாடம் நடத்தலாம். அதை படித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை தெளிவா தெரிஞ்சிருந்தாங்க. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் உலகத்தை பற்றி பாடம் நடத்த முன்னாடி உலகத்தை அவர்கள் புரிந்து இருந்தார். முதல்ல அவங்க புரிஞ்சிருந்தாங்க. அதனால தான் ஒரு முறை ரசூலுல்லாவை பார்ப்பதற்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்ற செய்தி ரசூலுல்லாவுக்கு சொல்லப்படுகிறது. வீட்டில் படுத்திருந்தவர்கள் அமர்ந்திருக்கிறார் அவரை வரவேற்பதற்காக. ஆனால் உமர் கத்தாப் வந்த உடனே பக்கா பக்கா ஷதீதா, கடுமையாக அழுதார்கள் ரசூலுல்லா கிட்ட வந்த உடனே. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? யதஅஸ்ஸரு ஃபி ஜிஸ்மிஹி, ரசூலுல்லாவுடைய அந்த மேனியினுடைய சில அடையாளங்களை பார்த்து அழுதார். படுத்து எழுந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்தில் ஈச்சமர ஓலையிலே நெய்யப்பட்ட பாயிலே படுத்திருந்தார். அதனுடைய அடையாளங்கள் ரசூலுல்லாவுடைய மேனியில் அப்படியே பதிந்திருந்தது. அதை பார்த்து கண்ணீர் வடித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க பாரசீக மன்னர்களை பார்த்திருக்கிறோம், ரோமபுரி மன்னர்களை பார்த்திருக்கிறோம், அவர்கள்லாம் எவ்வளவு சொகுசாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர், உங்களுக்காக வேண்டி உயிரை கொடுக்க எத்தனையோ தோழர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு கட்டளை இட்டால் நாங்கள் ஒரு போர்வை உங்களுக்கு வாங்கி தந்திருப்போம், யாரோ சொல்லலாம், நீங்கள் விரித்து சொகுசாக படுத்திருக்கலாமே. அன்றைய காலத்தில் பாரசீக மன்னர்களும் ரோமபுரி மன்னர்களும் தான் பெரிய இடத்தில் இருந்தார்கள். அன்றைய காலத்து வல்லரசுகள் இரண்டும் அரபு நாடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன. பாரசீகம் என்கிற ஈரான், அதே போன்று அதனுடைய ஈராக் போன்ற பகுதிகளில் எல்லாம் யமன் தேசம் வரைக்கும் பாரசீக மன்னர்களுடைய அந்த கை ஓங்கி இருந்தன.
ரோமர்களுடைய கை ஓங்கி இருந்தார். அரபு நாடுகளை அவர்கள் தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட சிற்றரசர்கள் எல்லாம் சொகுசாக இருந்தார்கள். இதையெல்லாம் கண்ணுற்ற உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வையும் பார்க்கிறார், ஒப்பிட்டு பார்க்கிறார். இவர்கள் எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறார், எவ்வளவு அந்தஸ்தில் உயர்ந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருந்தும் இவர்கள் இவ்வளவு எளிமையாக இருக்கிறார்களே. உங்களுடைய மேனியிலே பதிந்திருக்கிற பாயின் ஓலப்பாயினுடைய அடையாளங்கள் கண்ணை குளமாக்கி விட்டது யார சொல்லலாம். நான் பார்த்த மன்னர்கள் எல்லாம் எப்படி சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு கட்டளை இட்டால் நாங்கள் உங்களுக்கு ஒரு போர்வை வாங்கி தந்திருப்போமே யார சொல்லலாம். இதை கேட்ட நேரத்தில் இந்த இடத்தில் தான் ரசூலுல்லாஹ் உலகத்தை சரியாக படித்திருக்கிறார், உலகத்தை சரியாக புரிந்திருக்கிறார்கள். எனவே தான் அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? மாலி ஒளி துனியா, மாலி ஒளி துனியா. அங்க துனியாவை தான் சொல்றாங்க. எனக்கு என்ன இருக்கிறது இந்த உலகத்தில், எனக்கு என்ன இருக்கிறது இந்த உலகத்தில். சரியாக புரிந்திருந்தார்கள் உலகத்தை. அல்லாஹ் பாடம் நடத்துகிறான், அந்த பாடத்தை புரிந்து தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டுகிறார். மாலி ஒளி துனியா, மாலி ஒளி துனியா. இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது எனக்கு, இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது. 2 தடவை சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நான் இந்த உலகத்தில் ஒரு வழிப்போக்கனாகவே என்னை கருதி கொள்கிறேன். நான் இந்த உலகத்தில் ஒரு நிழல் தருகிற மரத்தடியில் இருப்பதை போன்றே நினைத்துக் கொள்கிறேன். நான் இந்த உலகத்தில் ஒரு அயலூர்காரனாகவே அசலூர்காரனாகத்தான் நினைத்துக் கொள்கிறேன். அசலூர்காரன் ஒரு ஊருக்கு போயிட்டா அந்த ஊர்ல தான் இருக்கிற வரைக்கும் ஏதோ இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வான். அங்க போய் சொகுசெல்லாம் அவன் பார்க்க முடியாது. ஏன்னா அவன் 2 நாள் இருப்பான், 1 வாரம் இருப்பான், 10 நாள் இருப்பான், சென்று விடுவான். அதே போன்று மொத்த உலகத்தையும் அப்படித்தான் புரிந்து கொண்டேன். இது அல்லாஹ் பாடம் நடத்தியதை கண்ட அந்த பாடத்தை விளங்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார். எனவே இந்த உலகத்தை நான் இப்படி புரிந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, பல நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பம் எடுத்தாலும் சஹாபாக்களுக்கு உலகத்தை பற்றியே பாடம் நடத்தி இருக்கிறார். நம்ம புரிந்து கொள்கிற உலகம் அல்ல, நாம் விளங்கி கொண்டிருக்கிற உலகத்தை பற்றி பாடம் என்று புரிந்து விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஆகிரத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த உலகம் என்ன என்பதை புரிந்து கொள். அப்பதான் உன்னுடைய இபாதத்தில் நீ சரியான ஓர்மையோடு இஹ்லாஸோடு செய்ய முடியும். இந்த உலகத்தினுடைய மாய் உன்னுடைய இபாதத்தை கூட நவீனப்படுத்திவிடும், அதை கூட ஜீனாவா ஆக்கிவிடும், கவர்ச்சி ஆக்கிவிடும். ஜய்யுனு அமாலக்கும் அல்ல குர்ஆன்ல சொல்றான், ஷைத்தான் உங்களுடைய அமல்களை உங்களுக்கு அலங்கரித்து காட்டுவான். நீ யாரு? சாதாரணமானவன் அல்ல. அவனை பார்த்தாயா? தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, இபாதத்து இல்லை. நீ தொழுகிறாய், நோன்பு வைக்கிறாய், இபாதத்து செய்கிறாய், தானம் தர்மம் செய்கிறாய், நல்லவனாக இருக்கிறாய், குர்ஆனும் கையுமா இருக்கிறாய், குர்ஆன் வார்த்தையினுடைய வாயில வந்து கொண்டு இருக்கிறது. அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான், நீ குர்ஆன் வார்த்தை பேசுகிறாய். அவன் மோசமா பேசுறான், நீ நல்லதா பேசுறா. நீ தர்மம் செய்கிறா, அவன் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறான் என்று உங்களுடைய அமல்களை உங்களுக்கு அலங்கரித்து காட்டுவான். இதான் நல்லவர்களை ஷைத்தான் வழிகெடுப்பது. அவன் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லி காட்டுவான். இப்படி சொல்லி காட்டி நம்முடைய இபாதத்தை ஓங்க செய்வதை போன்று நமக்கு மாயை உருவாக்கி நம்மை அறியாமலே அதை முகஸ்துதி ஆக்கிட்டு போயிடுவான் ஷைத்தான். இதுதான் நல்லவர்களை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தை நீ தெளிவா புரிஞ்சிக்க. சஹாபாக்கள் எப்படி நம்மை போன்ற மனிதர்கள் தானே, அவர்களால் எப்படி சாதிக்க முடிந்தது, அவர்கள் எப்படி சாதனையாளர்களாக வந்தார்கள், அவர்கள் எப்படி இப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டார்கள், எப்படி இந்த உலகத்தை அவர்கள் துச்சமாக நினைத்த ஆகிரத்தை ஆகிரத்து ஹைரோ அபுகா என்கிற சிந்தனை எப்படி வந்தது, ஆகிரத்து தான் நிரந்தரமானது, துனியா என்பது அற்பமானது என்பதை அந்த சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார். இப்படித்தான் பாடம் நடத்தினார். துனியாவை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகை முடித்து விட்டு அப்படியே பஜாருக்கு போறாங்க, கடை வீதி. சஹாபாக்களும் தோழர்களும் ஒன்னா வர்றாங்க. அவர்களுக்கு ஒரு சின்ன பாடம் நடத்துறாங்க. அங்கு செத்து போய் கிடக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி கிடக்கிறது. நபிகள் நாயகம் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய காதனுடைய நுனியை அப்படியே தூக்கி பிடித்து கேட்கிறாங்க, மன் யஷ்தரி ஹாதா, மன் யஷ்தரி ஹாதா, இதை உங்களில் யாராவது விலைக்கு வாங்கி கொள்வீர்களா என்று கேட்கிறார். அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், இது ஹயாத்தா இருந்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம். காரணம், அது நோஞ்சான் போன்ற ஒரு ஆட்டுக்குட்டி, நோஞ்சான் மாதிரி இருக்கு குட்டி ஆடு, அதுல எதுவுமே இல்லை, இறைச்சியே இல்லை, ஒட்டி போய் இருக்கிறது. இது ஹயாத்தா இருந்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க, செத்து போயிருச்சு, இதை எப்படி வாங்குவாங்க?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அந்த இடத்தில் சுட்டி காட்டினார்கள், புரிந்து கொள்ளுங்கள், உலகம் இவ்வளவுதான். அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தினுடைய கீமத், அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தினுடைய வெகுமதி இந்த ஆட்டுக்குட்டியை விட மிக மிக அகுவன் அப்படின்னாங்க, மிக மிக மட்டரகமானது. புரிஞ்சுக்கிறங்க உலகத்தை எப்படி பாடம் நடத்துறாங்க பாருங்க. ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய தத்துவத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உலகத்தை விளக்கி கொடுத்தார். இவ்வளவுதான் உலகம். இந்த உலகத்துக்காக வேண்டி அடித்துக் கொள்றீங்க. அரபில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அத்துனியா ஜீஃபா ஒ துல்லாபுஹா கிலாப். இந்த உலகம் செத்த பிணத்திற்கு சமம், அதை தேடக்கூடிய ஒரு நாய்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த உலகத்தினுடைய ஆசையில் மூழக்கூடியவர்களை, இந்த உலகம்தான் நமக்கு என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய, எதை செய்தாலும் உலக லாபத்துக்கு அவருடைய செய்கிறார், எதை செய்தாலும் விளம்பரப்படுத்துகிறார், தான் செய்கிற இபாதத்தையும் உலகமயமாக்கி விடுகிறார். இப்படிப்பட்டவர்கள் அத்துனியா ஜீஃபா ஒ துல்லாபுஹா கிலாப், செத்த பிணத்திற்கு சமமானது. துனியாவுக்கு ஏன் துனியா என்று பெயர் வந்தது தெரியுமா? துனியான்னு அர்த்தம் என்ன தெரியுமா? துனியா என்பது உலகம் என்ற அர்த்தம் அல்ல. இப்பொழுது நம்ம உலகம்னு சொல்லிக்கிட்டோம். எப்படி சலா என்றால் தொழுகை என்ற அர்த்தம் அல்ல, சலாத்துக்கு அர்த்தம் துவான்ற அர்த்தம். கடைசியில மருவி அது தொழுகைக்கு சலா என்று ஆகிவிட்டது. அதே போன்றுதான் இந்த துனியா என்பது உலகம் என்ற அர்த்தம் அல்ல. துனியாவுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மட்டரகமானது என்ற அர்த்தம். துனியாவுக்கு அர்த்தமே மட்டரகமானது, அருவருப்பானது என்ற அர்த்தம். அதுவே நாளடைவில் துனியாவுக்கு பேராக ஆகிவிட்டது. புரிகிறதா? இதுதான் துனியா. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தினுடைய அற்பத்தனத்தை எடுத்து சொல்லி, உங்களுடைய இபாதத்தில் இஹ்லாஸோடு இபாதத்துகள் அமையட்டும், முகஸ்துதிக்கு வேலை வைத்து விடாதீர்கள். உலகத்தினுடைய மாய்க்குள் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் தங்களுடைய இபாதத்துகளை கூட கவர்ச்சியாக்கி விடுவார்கள், அதை கூட விளம்பரப்படுத்துவார்கள், அதன் மூலமாக முகஸ்துதியை பரத்தி விடுவார்கள். நான் யாரு தெரியுமா? பெரிய ஆபித். நான் யாரு தெரியுமா? பெரிய ஆலிம். நான் யாரு தெரியுமா? பெரிய காரி. நான் யாரு தெரியுமா? பெரிய கொடைவள்ளல் என்று தங்களை இப்படியாக சந்தைப்படுத்திக் கொள்வார்கள். காரணம், துனியா மீது அவர்களுக்கு இருக்கிற மோகம். அதனால தான் ரசூலுல்லாஹ் அதை முதல்ல தட்டி விடுறாங்க. துனியாவுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், துனியாவுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் புரிந்திருந்தாங்க. மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை பாருங்கள். சஹாபாக்கள் துனியாவோடு போற ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பாடம் நடத்தி ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. தனக்கு புரிஞ்சது மட்டுமல்ல, தன்னுடைய தோழர்களுக்கு பாடம் நடத்தினார். அப்படியானால் தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் இந்த துனியா விஷயத்தில்? அவர்களுக்கு என்ன பார்வை? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்றாங்க, இந்த உலகத்தை பற்றி அவர்களுடைய பார்வை, இதா அஸ்பஹத ஃபலா தந்தர் லில் மஸா வ இதா அம்சைத ஃபலா தந்தர் லில் ஸபாஹா. காலை பொழுதில் இருக்கிற பொழுது மாலை பொழுதை எதிர்பார்க்காத. இதாங்க உலகம். காலை பொழுதில் இருக்கிற பொழுது மாலை பொழுதை எதிர்பார்க்காதே, மாலை பொழுதில் இருக்கிற பொழுது காலை பொழுதை எதிர்பார்க்காதே. காலை என்பது உனக்கு இல்லை, நீ மாலையில் இருக்கிற பொழுது. மாலை என்பது உனக்குரியது, காலையில் என்பது உனக்குரியது இல்லை, மாலையில் இருக்கிற பொழுது. எனவே நீ காலையில் இருக்கிற பொழுது மாலையை எதிர்பார்க்காத. இது அஸ்பஹத ஃபலா தந்தரில் மஸா வ இதா அம்சைத ஃபலா தந்தரில் ஸபாஹா. இப்னு உமர் சொல்ற வார்த்தை. ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் படித்தார்கள், துனியான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனுடைய ஹக்கீகத்தை புரிந்து கொண்டார்கள், அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். அதனால தான் அவர்களால் அப்படி சொல்ல முடிந்தது. எனவே அருமையானவர்களும் முதல்ல இந்த துனியாவினுடைய மோகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அதுக்காக இப்படிலாம் சொல்றதுனால துனியா வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு எங்கேயாவது காடோ சரியன்னு சாமியாரா போகிறது அப்படின்னு அர்த்தம் அல்ல. நீங்கள் துனியாவில் அல்லாஹ் கொடுத்த இன்பங்களை, நிஅமத்துக்களை, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக தந்திருப்பதை நல்ல சுவையுங்கள். ஆனால் இவைகள் நிரந்தரம் இல்லை என்பதை மறந்துடாதீங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. அந்த நன்றி தான் இபாதத். அல்லாஹ் உங்களுக்கு அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறான். நிஅமத் ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளை எடுத்து சொல்லுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? எனக்கு அது இருக்கு இதுக்குன்னு சொல்றது இல்லை, பயன்படுத்துங்கள். நீ பயன்படுத்துவதை பார்த்து உனக்கு இதெல்லாம் இருக்குது என்று அவர்கள் புரிந்து கொள்வார். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் தந்தானா நீங்க காரில் போங்க, பிரச்சனை இல்லை. அதுக்காக துனியாவுடைய மோகத்தில் மூழ்கி விட்டீர்கள் அர்த்தம் அல்ல. உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சால் உங்களுடைய வீடுகளை விசாலமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்க பரக்கத், அதில் பெருமை இல்லை.
அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் வாகனத்தில் போவதும் கூட எதற்கு தெரியுமா? அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அவனுக்கு நன்றி சொல்லுகிறேன், அவனுடைய விஷயங்களில் கவனம் எடுத்துக் கொள்கிறேன், மார்க்கம் சொன்ன அடிப்படையில் என்னை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இப்படி இருக்கட்டுமே உங்களுடைய சிந்தனை. அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை வளர்த்தார்கள். அதனாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரராக இருந்தார். அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரராக இருந்தார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சொத்தை அனைத்தையும் வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்கிற பொழுது இல்லை இல்லை சுலுசு போதும் என்று சொன்னார். 1/3 நீங்கள் உங்களுடைய வசியத்தாக ஆக்கிக் கொள்ளுங்கள், மற்றவைகளை உங்களுடைய வாரிசுக்கு விட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவர்கள் எல்லாம் அந்த சொத்து சுகத்தோடு இருந்தார்கள். ஆனால் துனியாவை உஷாராக புரிந்து கொண்டார், துனியாவுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டார். அதனாலதான் அவருடைய இபாதத்தில் இஹ்லாஸ் இருந்தது, அதனாலதான் அவருடைய இபாதத்தில் அல்லாஹ்வுக்காக இருந்தது, அதனாலதான் அவருடைய இபாதத்தில் பகட்டு இல்லை, அதனாலதான் அவருடைய இபாதத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்கிற ஓர்மையோடு அந்த இபாதத்துகளை அவர்கள் நிரந்தரமாக செய்து வந்தார். அதுவும் இந்த இடத்துல கவனிக்கப்படும். நம்முடைய இபாதத்துக்கள் நிரந்தரமாக இருக்கணும். குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, நிரந்தரமாக இருக்கட்டும். ரமதானுக்கு மட்டும் துஹா தொழுகிறது இல்லை இல்லை, எல்லா காலமும் துஹா தொழுகை. ரமதானுக்கு மட்டும் தஹஜ்ஜுத் தொழுகை இல்லை இல்லை, எல்லா காலமும் என்னுடைய தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை. ரமதானில் மட்டும் குர்ஆனை எடுப்பது, மற்ற நாட்கள்ல இல்லை இல்லை இல்லை, எல்லா காலங்களிலும் குர்ஆனோடு நான் இருந்து கொள்வேன். இந்த நிலை நமக்கு வர வேண்டுமானால் துனியாவுடைய அற்பத்தை புரிந்து கொள்ளும். துனியா விளங்கிட்ட இங்க சரியா வந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சஹாபாக்களை ஆர்வம் மூட்டினார். அதனாலதான் சஹாபாக்கள் இந்த உலக விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி அடிக்கடி சொல்லிக் கொள்வார். ஹசனுல் பஸரி என்று ஒரு தாபிய நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஈராக்கில் பசரா என்கிற பகுதியில் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு பஸரி என்ற பெயர். நம்மள நிறைய பேர் தெரியாம ஹசனுல் பஸரின்னு பேரை வச்சுக்கிறாங்க. ஹசன் வேண்டாம் வச்சுக்கிறேங்க, பஸரி என்றால் பசராவை சார்ந்தவர். நம்ம அதிரையை சார்ந்துக்கிட்டு பஸரின்னு வச்சா, நமக்கு இந்தியாவில் உட்கார்ந்துட்டு பஸரின்னு வைத்தா, நான் காயில் பண்ணத்தில் உட்கார்ந்துட்டு பஸரின்னு வச்சா அர்த்தம் இல்லாமல் போயிருமே. ஹசன் என்று வைத்துக் கொள்ளுங்க. சரி, விஷயத்துக்கு வருகிறேன். ஹசனுல் பஸரி பசராவில் வசித்த காரணத்தால் அவர்களுக்கு பஸரி என்ற பெயர். ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா இவர்கள் ஒரு தாபிய. யாருடைய மாணவர் தெரியுமா? தலை சிறந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா வரதாஹுமா ரைசுல் முஃபஸ்ஸிரீன். தஃப்சீர் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து தஃப்சீரை நேரடியாக கற்றவர்கள். அவர்கள்ட்ட நேரடியாக தஃப்சீரை கட்டார்கள் ஹசனுல் பஸரி. அதனால இப்படி சொல்வார்கள், தஃப்சீருடைய தலைவர் சஹாபாக்கள்ல இப்னு அப்பாஸ், தாபியன்கள்ல தஃப்சீருடைய தலைவர் யார் என்றால் ஹசனுல் பஸரி. ஏனென்றால் அவர்கள் நேரடியாக கல்வியை கட்டார். முஜாஹிது இவர்களெல்லாம் நேரடியாக இப்னு அப்பாஸ் கிட்ட தஃப்சீரை கட்டார்கள். பசரால ஈராக் என்கிற பகுதியில், பசரா என்கிற பகுதியில் வசிக்கிற பொழுது அவர்கள் கற்ற பிறகு தங்களுடைய மாணவர்களுக்கு பசராவில் பாடம் நடத்துகிறார்கள். ஹசனுல் பஸரி இப்னு அப்பாஸ்ல நேரடியாக படிச்சுட்டாங்க. இப்போ அவர்கள் அவங்க முதர்ரிஸ் ஆயிட்டாங்க. பாடம் நடத்துகிற போது அவருடைய மாணவர்களுக்கு அடிக்கடி தர்பியா கொடுப்பாங்க, தஸ்கியா கொடுப்பார். அப்போ அவர்கள் அந்த மாணவர்களுக்கு இஹ்லாஸை கொடுப்பதற்காக அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? அடிக்கடி சொல்வாங்களாம், இந்த உலகம் மொத்த உலகம் எத்தனை நாள்னு கேட்பாங்க. மொத்த உலகம் எத்தனை நாள்? கியாமத்து வர்ற வரைக்கும், இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து கியாமத்து வர்ற வரைக்கும் இந்த உலகத்தின் மொத்த நாட்கள் எத்தனை? பல கோடி கோடி கோடான கோடி சொல்ல முடியாது அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். அவங்க அழகா சொல்லி முடிச்சிடுறாங்க. அதே போன்று நீங்க எத்தனை நாள், உங்களுக்கு எத்தனை நாள் தனிப்பட்ட முறையில் சொல்லுவாங்க. உங்களுக்கு எத்தனை நாள் சொன்னாங்க, ஒவ்வொருவர்களுக்கும் சொன்னாங்க. உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் மொத்த நாட்களே, நீங்க 60 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 22 வயசு இருக்கலாம், எத்தனை வயசா இருந்தாலும் சரி, உங்கள் அனைவர்களுக்கும் இந்த உலகத்தினுடைய மொத்த நாட்களே 3 நாள் தான். சுருக்கிட்டாங்க. உலகம் மொத்தமே 3 நாள் தான். ஹசனுல் பஸரி எவ்வளவு அழகா சொல்றாங்க பாரு. 3 நாள் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் 3 நாள் தான். கவலைப்பட 3 நாள் மூத்தா பெறுவோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அழகா சொல்றாங்க, உனக்கு 3 நாள் தான். ஒன்று அத்துனியா யௌமு வாஹித் சலாசத்து ஐயாம், ஒரு நாள்
அம்ஸ் அல்யோம் கதன், அவ்வளவுதான். அம்ஸ் அல்யோம் கதன், எப்படி? நேற்று இன்று நாளை, அவ்வளவுதான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவ்வளவுதான். நேற்று இன்று நாளை, இந்த 3 நாளைக்குள் உன்னுடைய ஆயுள் முடிந்து விட்டது. நேற்று என்பது நாம் எப்போ பிறந்தோமோ அதிலிருந்து இப்போ வரைக்கும் நேற்று என்பது முடிந்து விட்டது. கதுமாத்து கதுதஹ, சென்று விட்டது. சென்ற நேற்றை நினைத்து பார்த்து, நேற்று இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கு சொல்லிக்கிட்டு வேணா கனவு கண்டுகிட்டு இருக்கலாம். முடிந்து போய்விட்டது. நேற்று வருமா? எப்போ வேணாலும் வருமா? வராது. அது முடிந்து விட்டது. எத்தனை நாள் இருக்கிறது? முடிந்து போனதை கழித்திருங்க. மிச்சம் எத்தனை நாள் இருக்குது? 2 நாட்கள் தான் உங்களுக்கு இருக்கிறது. அந்த 2 நாளிலும் பாருங்க, கதன், நாளை. நம்ம யாருக்காவது நிச்சயம் தெரியுமா நாளை இருப்போம் என்று? உத்தரவாதம் இல்லாத ஒரு நாளை பற்றி நாம் ஆசைப்படுகிறோம், நேசிக்கிறோம், இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அதுவும் நமக்கு சொந்தம் இல்லை. நாளைக்கு நம்ம இருந்தால் தான் பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம இருக்கிற பொழுது இன்று அது நமக்கு நேற்று ஆகிவிடும். அடுத்து இன்னொரு நாளை என்பது அடுத்த நாள் ஆகிவிடும். எனவே நாளை என்பது உனக்கு இல்லை. மிச்சமாக என்ன இருக்குது? ஒரே நாள், இன்று மட்டும்தான். அல்யோம் மட்டும்தான் இருக்குது. இன்றும் கூட இப்பொழுது மட்டும்தான் இருக்கிறது. அல் ஆன், அவ்வளவுதான். அல்யோமில் கூட அல் ஆன் மட்டும்தான் உனக்கு இருக்கிறது. எப்படி அழகா இந்த உலகத்தை பிச்சு பிச்சு எடுத்து கணக்கு போட்டு அவனுக்கு இவ்வளவுதான்ப்பா. அதனால தான் சொன்னாங்க, இன்றைக்கு ஒரு அமலை இப்பொழுது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இன்னைக்கு ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், நாளைக்கு செய்வோம் என்று சொல்லாத நாளை என்பது உனக்குரியது இல்லை. இப்னு உமர் சொன்னதுதான் அவங்க சொல்றாங்க. இது அஸ்பஹத ஃபலா தந்தரில் மஸா வ இதா அம்ஸைத ஃபலா தந்தரில் ஸபாஹா. காலை பொழுதில் இருக்கிற பொழுது மாலை பொழுதை எதிர்பார்க்காத, முடிந்து விட்டது. எனவே நாளைக்கு செய்வோம் என்ற அந்த முடிவை நீ ஏறக்கட்டி விடு. நல்லது இன்னைக்கே செய்து விடு. இன்னைக்கே ஹைரான விஷயங்களை செய்துவிடு. தள்ளி போடாதே. ஆஜ் காம் கல் பர் நடால் என்று உருதுல சொல்லுவாங்க. இன்றைய வேலையை இன்றே செய்து முடி, நாளைக்குன்னு போடாது. ஆஜிக்காம், இன்னைக்குள்ள வேலை இன்னைக்கே செஞ்சிரு. நாளைக்கு ஏன் போடுறா? நாளை என்பது உனக்குரியது இல்லப்பா. இன்னைக்கு உள்ளது மட்டும்தான், அது இப்பொழுது மட்டும்தான் உனக்கு சொந்தமாக இருக்கிறது. நேற்று என்பதும் முடிந்து விட்டது. அப்ப எனக்கு மிச்சமாக இருப்பது இப்ப நான் வாழ்றேனே, இதான். நாளை என்பது கூட எனக்கு தெரியாது. இப்படி தன்னுடைய மாணவர்களுக்கு தர்பியா கொடுத்தது. இப்படி கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட வார்க்கப்பட்ட அந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? அதனாலதான் இஹ்லாஸ் அவர்கள்ட்ட அதிகமா இருந்துச்சு. நம்ம எப்படி கற்பனை, நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பை பத்தி சொல்லி கொடுக்கும்போது சொல்றாங்க, நீ இதை படித்தால் இவ்வளவு சம்பளம் வாங்கலாம், இத்தனை லட்சம் வாங்கலாம், இந்த கோர்ஸை முடித்தால் இத்தனை லட்சம் வாங்கலாம், இங்கே படித்தா அமெரிக்கா போகலாம், இதை படித்தால் ஜப்பான் போகலாம், இதை படித்தால் ஆஸ்திரேலியா போகலாம், இதை படித்தால் லண்டன் போகலாம். சொல்றோமா இல்லையா? அவன் போறதெல்லாம் இருக்கட்டும், இந்த உலகம் என்னன்னு படித்துக் கொடு அவனுக்கு. அதனாலதான் அவன் துனியாவுடைய மோகத்திலே இருக்கிறான். சம்பாதிக்கணும் என்கிறதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை. எந்தெந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்கிற கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். துனியாவுடைய மோகத்திலே மூழ்கி கிடக்கிறான். துனியாவுடைய காலடியில் கொட்டப்பட்டு விடுகிறது. அவன் இபாதத்தை மறந்து விடுகிறான், குர்ஆனை ஓரம் கட்டி விடுகிறான், பள்ளிவாசல் அவனுக்கு தூரமாகி விடுகிறது, அல்லாஹ் ரசூலை பற்றியான எந்த இல்மும் இல்லாமல் ஆகி விடுகிறது. கொடுக்கப்பட்ட கல்வி எப்படி இருக்கிறது? பண்பாடை இழந்து விட்டான். பணம் மட்டுமே அவனுக்கு குறிக்கோளாக ஆகிவிட்டது. துனியாவுடைய மோகம் மட்டும்தான். ஹசனுல் பஸ்ரி மாணவர்களை வார்த்தெடுத்தது எப்படி? புரிந்துகொள், உனக்கு மொத்த உலகம் சலகத்தை யாம் அம்ஸ் அலியோம் கதன், அவ்வளவுதான். புரிஞ்சுக்க, இதோட வாழ்ந்துக்க. அலியோம் மட்டும்தான், அதுவும் அல் ஆன் மட்டும்தான் உனக்கு சொந்தம். அம்ஸ் முடிந்து விட்டது, கதுதஹப். கதன் என்பது உத்தரவாதம் இல்லை. எப்படி அழகா சொல்றாங்க பாருங்க. இன்றைய நாள் மட்டும்தான், இப்பொழுது மட்டும்தான் உனக்கு சொந்தம். நாளை என்பது உனக்கு இல்லை. கடந்து போனது முடிந்து விட்டது, அதை நினைத்து கனவு காணாதே. அப்படியானால் இன்று இந்த நாளிலே, இந்த பொழுதிலே நன்மையை செய்து கொள், நல்லதை படித்துக்கொள், நல்லதை புரிந்து கொள், இஹ்லாஸாக நடந்து கொள். இதுதான் இபாதத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து அவர்களால் வாழ முடிந்தது. அதனால எல்லா தியாகத்துக்கும் அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். எவ்வளவு பொருளாதாரம் அவர்கள்ட்ட இருந்தாலும் கூட அதை நீ வாரி இறைக்க வேண்டும் என்று வருகிற பொழுதெல்லாம் நாளைக்கென்று யோசிக்கவில்லை. நாளை என்பது உத்தரவாதம் இல்லை, எனக்கு சொந்தம் இல்லை நாளை என்பது.
நாளைக்கு பார்த்து கொள்வோம். நாளைன்னு ஒன்று இருந்தா தானே, நாளை என்பது இருக்கலாம், நான் நாளைக்கு இருந்தா தானே, எனக்கு சொந்தம் இல்லையே. இப்படி புரிந்த காரணத்தால் தான் எல்லாத்திலையும் அவர்கள் முன்னணியில் நின்றார். உடனே இபாதத்து செய்வதற்கு முன்னாடி வந்தாங்க. நாளைக்கு இபாதத்து செய்வோம்னு நினைக்க மாட்டேன், நாளைக்கு எனக்கு இல்லையே, இன்னைக்கே செஞ்சிருவோம், இன்னைக்கு அந்த இபாதத்தை செய்து விடுவோம், இன்னைக்கு அந்த தியாகத்தை செய்து விடுவோம் என்கிற இப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்க வேண்டும். அருமையானவர்களை, இப்படித்தான் உருவாக்கினார். அப்போ நாம் சரியாக இருக்க வேண்டுமானால், இபாதத்துகளை பாதுகாக்க வேண்டுமானால், கொஞ்சம் துனியாவுடைய மோகத்தை குறைத்து கொள்ளுங்கள். துனியாவை ஜீனாவை பாருங்க, அது ஒரு அலங்காரம். பொதுவாக நீங்கள் பாருங்க, எதெல்லாம் கவர்ச்சியாக இருக்குதோ அந்த கவர்ச்சியெல்லாம் போலித்தனமானது. போலி பார்க்க கவரிங் பார்த்தா தங்கத்தை விட கவர்ச்சியாக இருக்குது கரகட, அது போலியா ஒரிஜினலா அசலியா? போலி. எதெல்லாம் ஜீனாவாக இருக்குதோ அவ்வளவும் போலி என்கிற அந்த வார்த்தையை தான் நல்லா இங்கே ஜீனா என்று பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துனியா ஹுல்வத்துன் ஹதீரா. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. துனியாவை பற்றிய பாடல் சஹாபாக்கள் அப்படித்தாங்க வார்த்தெடுத்தார்கள். ஆகிரத்தை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் துனியாண்டா என்னன்னு புரிஞ்சிக்கன்னு சொன்னாங்க. அத்துனியா ஹுல்வத்துன் ஹதீரா ஃபஇன்னல்லாஹ முஸ்தக்லிஃபலக்கும் ஃபன்துரு கைஃப தஅமலூன் ஃபத்தகுத் துனியா வத்தகுன் நிசா. ஃபத்தகுல்லான்னு சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க. அத்துனியா ஹுல்வத்துன் ஹதீரா அப்படின்னாங்க. இந்த உலகம் என்பது ஹுல்வா அப்படின்னாங்க. நம்ம ஹல்வாங்கிறோம்ல, அதில் உள்ளதான். ஹல்வாங்கிறது அரபிலேருந்து வந்தது தான். ஹல்வான்னு கடைசியில் அப்படியே போய் அல்வான்னு ஆக்கி போட்டான். ஆனால் உண்மையில் ஹல்வா தான். ஹல்வான்னா இனிப்பானது. அத்துனியா ஹுல்வத்துன் ஹதீரா, பசுமையானது, இனிமையானது, சுகமானது. ஹல்வா மாதிரி இந்த உலகம் என்பது. ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க. அத்துனியா ஹுல்வத்துன் ஹதீரா, பசுமையானது, இனிமையானது, ஹல்வா மாதிரியானது என்று சொல்லிட்டு, இந்த உலகம் ஒன்றை ஈர்க்கின்றன, அதனுடைய கவர்ச்சி ஒன்றை ஈர்க்கிறது. துனியாவில் அப்படியே நடந்து போய் பார், சாலைகளுடைய அலங்காரம் ஒன்றை, கடைகள் இருக்கிற அந்த பொருள்கள் எல்லாம் ஒன்றை சுண்டி இழுக்கிறது. கொஞ்சம் கெட்டவனாக இருந்தால் சாலைகளில் போகிற பொழுது டாஸ்மாக் இழுக்குது அவனை. பள்ளிவாசலுங்க ஹையால சலா ஹையாலல் ஃபலா காதில் விளையில. அல்லாஹு அக்பர் ஒத்துக்கொள்கிறான், அல்லாஹ் மிகப்பெரியவன் ஒத்துக்கொள்கிறான். ஆனால் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று ஒத்துக்கொண்டவன், அல்லாஹ் மிகப்பெரியவனாக இருந்தால் உன்னுடைய வேலைகள் எல்லாம் அஸ்கர், மிக சிறியது. அதான் அல்லாஹ் மிகப்பெரியவன். நீ வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் மிகப்பெரியவன், என்னுடைய வியாபாரம் மிக சிறியது. அதான் அல்லாஹு அக்பருக்கு அர்த்தம். அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அழைக்கப்படுகிறது. அழைத்து விட்டு ஹையால ஸலா, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். ஹையாலல் ஃபலாஹ், நாம் எங்கே விரைந்து போகிறோம்? நம்முடைய வியாபாரம் நமக்கு முக்கியமாக இருக்கிறது தொழுகையை விட. நம்முடைய மஷூராக்கள் முக்கியமாக இருக்கிறது தொழுகையை விட. நம்முடைய இன்னவள அமல்கள், வேலைகள் தொழுகையை விட முக்கியமாக இருக்கிறது. அப்படியானால் அல்லாஹு அக்பர் என்பது பொய். நீ உன்னுடைய வேலை அக்பர் ஆகிவிட்டது. அப்படித்தான் அர்த்தம். அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் உன்னுடைய வேலை மிக மிக அற்பமானது, சிறியது. அல்லாஹ் மிக பெரியவன். ஹையால ஸலா, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். ஹையாலல் ஃபலா, வெற்றி பெற விரைந்து வாருங்கள். இப்படியான எண்ணம், அதைத்தான் இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அத்துனியா ஹுல்வத்துன் ஹதீரா ஃபஇன்னல்லாஹ முஸ்தக்லிஃபக்கும் ஃபீஹா. அல்லாஹ் உங்களை இங்க பிரதிநிதியாக அல்லாஹ் உருவாய். ஏன் இவ்வளவு கவர்ச்சிக்கு மத்தியில் இந்த உலகத்தை அல்லாஹ் படைக்கணும்? நம்மளை அல்லாஹ்வுடைய தூதரை விளக்கம் சொல்றாங்க. இந்த உலகம் இனிமையானது, சுகமானது, இன்பமானது, கவர்ச்சிகரமானது அப்படின்னு சொல்லிட்டு இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபக்கும் ஃபீஹா, இந்த உலகத்தில், உங்கள் கவர்ச்சிகரமான உலகத்தில் பிரதிநிதியாக அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். ஃபன்துர் கைஃப தஅமலூன், என்ன செய்றீங்கன்னு பார்க்கறதுக்காக வேண்டும். இந்த கவர்ச்சிக்கு மத்தியில் நீ எப்படி இருக்கிறாய்? கவர்ச்சியில் அப்படியே மூழ்கி போய் விடுகிறாயா, அல்லது அந்த கவர்ச்சியில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நினைப்பிலே வாழ்கிறாயா என்பதை ஃபன்துர் கைஃப தஅமலூன் ஃபத்தகு துனியா, ஃபத்தகுல்லாங்கிற மாதிரி ஃபத்தகு துனியா, இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ற மாதிரி உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். இது ஷைத்தான் உன்னை தவறான வழிக்கு கொண்டு போய்விடும். எனவே ஃபத்தகு துனியா ஃபத்தகு நிசா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள். அவர்கள்ட்ட ஒழுங்கா நடங்க, அவர்களும் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதன் இந்த உலகத்தில் கெட்டு போவதற்கு பெண்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்.
தங்களுடைய நடைமுறையே ஆண்களில் பல பேர்களை அவர்கள் வசப்படுத்தி விடுகிறார்கள், அசிங்கப்படுத்தி விடுகிறார். எவ்வளவு பெரிய இபாதத்துக்குரியவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கற்றவனாக இருந்தாலும், தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாக பல பெண்கள் தவறான வழிக்கு இழுத்து விடுகிறார்கள். ஃபத்தகுன் நிஸா, பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை அப்படியே புட்டு புட்டு வைத்தார்கள். எனவே தான் சஹாபாக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார். அவர்கள் இபாதத்தில் ஆர்வம் காட்டினார். அருமையானவர்கள், நம்முடைய இபாதத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்தின் மோகத்தை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள். அதில் மூழ்கி விடாதீர்கள். அதில் பட்டும் படாமை நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இபாதத்தின் மீது நமக்கு ஆர்வமும் ரஹபத்தும் ஏற்படும். அடுத்து நம்முடைய இபாதத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் அடுத்த ஒரு வழி, பிறருடைய உரிமைகளில் நாம் எந்தவித கேடையும் செய்துவிடக்கூடாது. மனித உரிமை மீறலை செய்து விடாதீர்கள். அப்படி செய்கிற பொழுது நம்முடைய அமலுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுது. மறுமையில் எனக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்து, எனக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை வைத்து, என்னை விட ஆளுமையிலும் குறைவானவர், அதிகாரத்திலும் குறைவானவர், பொருளாதாரத்தில் குறைவானவர் என்று இருக்கிற ஒரு மனிதனை என்னுடைய அதிகாரத்தை கொண்டு நான் அவருடைய உரிமைகளை பறித்துக் கொள்கிறேன். நவுது பில்லா வல் இயாது பில்லா. நாளை மறுமையில் பெரிய இபாதத்தோடு போகிறான் ஒரு அடியான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன்தான் அத்ததுரூன மல் முஃப்லிஸ். முஃப்லிஸ்னா உங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. முஃப்லிஸ்னா யார்? தோழர்கள்லாம் உடனே சொன்னாங்க, யாரிடத்தில் பொருளாதாரம் இல்லையோ அவனையெல்லாம் முஃப்லிஸ், திவாலா போயிட்டான்னு சொல்லுவோம். நஷ்டம் அடைந்து விட்டான். நல்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார், பொருளாதாரத்தை நஷ்டம் அடைந்த அவருக்கு அரபியில் முஃப்லிஸ். அப்படித்தான் நாங்கள் புரிந்திருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுசா விளக்கம் கொடுத்தாங்க. இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி, எனது சமூகத்தில் முஃப்லிஸ்னா யாரு தெரியுமா? யதி யௌமல் கியாமத்தி பி ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின். என்னுடைய உம்மத்து நிறைய தொழுகையோடு வருவான், மறுமையில நிறைய ஜக்காத்து கொடுத்துட்டு வருவான், நிறைய நோன்புகள்லாம் வைத்துட்டு வருவான். ஆனால் வந்து அவன் அதற்கெல்லாம் கூலி எதிர்பார்த்து கொண்டு இருப்பான். ஆனா இவன் முஃப்லிஸா போயிட்டான். எப்படி தெரியுமா? அங்கிருந்து அவன் மேல் ஒரு சிலர் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பாங்க. இந்த நோன்பாளி, இந்த தொழுகையாளி, இந்த இபாதத்தாக இருந்தான உலகத்தில் அவன் மீது வழக்கு தொடுக்கிறாங்க. எப்படி? வகதவஹாதா வஅக்கல மாலஹாதா வஸஃபக தமஹாதா வதரபஹாதா வஷதமஹாதா. ஒருவன் சொல்கிறான், இவன் என்னை அடித்தான். இன்னொருத்தன் வர்றான், என்னை அவன் கொடுமைப்படுத்தினான், என்னுடைய இரத்தத்தை ஓட்டினான், என்னுடைய பொருளாதாரத்தை உறிந்து குடித்தான், என்னுடைய பொருளாதாரத்தை அபகரித்து கொண்டான், எலி சுருட்டுவதை போன்று என்னுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடினான். ஏன்னா கேட்கறதுக்கு நாதி இல்லை. இப்படிப்பட்ட அநியாயம் செய்தவன் என்று அவன் மீது இவ்வளவு ரிப்போர்ட்டுகளை அங்கு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் சொல்லுகிற பொழுது உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனுக்கு அங்கே தீர்ப்பு சொல்கிறான். மாலிகி யௌமிதீன் அல்லாஹ். அதனால நம்ம யாரால் பாதிக்கப்பட்டாலும் இந்த உலகத்தில் நீதி கிடைக்கலன்னு கவலைப்படாதுங்க. மாலிகி யௌமிதீன் அங்கே பார்த்து கொள்வோம். அங்கு அவனுடைய நன்மைகளை எடுத்து பிடுங்கி கொடுக்கப்படும். நிறைய தொழுகையோடு வந்தார், நிறைய இபாதத்தோடு வந்தார், இவருடைய நன்மைகள் எல்லாம் இவருக்கு கொடுக்கப்படுகிறது. தொழுகை இபாதத்தை பாதுகாக்க முடியாமல் ஆகிவிட்டது. அனைத்தையும் அவருக்கு கொடுக்கப்படும். காரணம், அவரை அடித்தாய், அவரை திட்டினாய், அவளை கேவலப்படுத்தினாய், அவரை அசிங்கப்படுத்தினாய், அவள் இல்லாத பொல்லாத அவதூறுகளை வீசினாய், அவனை காயப்படுத்தினாய், அவருடைய உள்ளத்தை கொச்சப்படுத்தினாய். எவ்வளவு அநியாயம் செய்தால் தெரியுமா? அவனால் ஒன்றும் செய்ய முடியல, அல்லாட்ட மட்டும்தான் கையேந்தனா. இன்று உன்னுடைய அமல்கள் எல்லாம் பிடுங்கி கொடுக்கப்படுகிறது. நன்மையெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்து கடைசியில் நன்மையே இல்லைன்னு ஆகின உடனே அவனுட பாவத்தை, பாதிக்கப்பட்டவனுடைய பாவத்தை இவனுக்கு கொடுக்கப்பட்டு இவனை நரகத்தில் வீசப்படுவான். எப்படிப்பட்டவன் தெரியுமா? நிறைய இபாதத்தோடு வந்தான். பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் உம்ரா போயிருப்பார், இஅ்திகா பண்ணியிருப்பார், குர்ஆன் ஓதி இருப்பார், தொழுகை ஒரு தொழுகை ஜமாத்து விட மாட்டான். முன்சஃபில் வலது பக்கம், அதுவும் மதினுக்கு அடுத்தாப்புல இமாமுக்கு வலது பக்கத்தில் அடிப்பார். அவ்வளவு தூரத்துக்கு பேருதலாக இருப்பார். ஆனால் செய்த அநியாயம் என்ன தெரியுமா? அடுத்தவர்களை கொச்சப்படுத்தினார், அடுத்தவர்களை காயப்படுத்தினார், அடுத்தவர்களை அவருடைய சொத்துக்களை சூறையாடினார். இப்படிப்பட்டவருக்கு இவருடைய அமல்கள் எல்லாம் அங்கு கொடுக்கப்பட்டுவிடும். அப்போ நம்முடைய அமல்களை எப்படி பாதுகாக்கணும்னா, உரிமை மீறல்கள் இவைகளை செய்துவிடக்கூடாது. அடுத்தவர்களுடைய எந்த விதத்திலும் அடுத்தவர்களை காயப்பட அவருடைய பொருளாதாரத்தையோ அவர்களுடைய மானத்தையோ அவருடைய மரியாதையை கூட நீங்கள் கேவலப்படுத்தி விடக்கூடாது.
கஅபத்துல்லாவை உடைப்பதற்கு சமமானது பிறரை கேவலப்படுத்துவது என்பது இஸ்லாம் அந்த அளவுக்கு சொல்கிறது. எனவே இப்படி அமல்களை நாசப்படுத்தி விட இதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமின் நரகத்திலிருந்து தப்பித்து வந்து விடுவான். எங்கே வருவான் தெரியுமா? கந்தரா என்கக்கூடிய பகுதிக்கு வந்துடுவான். கந்தரா என்பது சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாலம், அதுக்கு பேர் கந்தரா. அந்த புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி 2440 ஹதீஸ். போய் படித்து பாருங்கள் தனிமையில் உட்கார்ந்து. நம்முடைய அமல்கள்லாம் எந்த அளவுக்கு வீணாக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம், கவனமாக இருக்கலாம். கந்தராவுக்கு வந்துடுவார். வந்த உடனே அங்கு இவரால் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் நிறுத்தப்பட்டு இருப்பார். இவரால் பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருப்பார், ஏதாவது ஒரு வகையில் அசிங்கப்படுது, யாருன்னே தெரியும். இன்னைக்கு பார்க்குறோமா இல்லை? இன்னைக்கு ஈஸியாக அடுத்தவர்களை நாம் லேசாக சொல்லிட்டு போயிடலாம். வாட்ஸ்அப்பில் செய்திகள் வருகிறது, ஒருத்தரை பற்றி தப்பாக வருது, நமக்கு யாருன்னே வர தெரியாது. நம்ம சேர்த்து இதை என்ன செய்வோம், அப்படியே ஒரு விரல் அமுக்கி இன்னொரு ஆளுக்கு அனுப்பி விட்டுருவோம். நானே பரத்தி விட்டேன் என்கிற பொழுது அல்லாஹ் கிடத்தில் நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். இதான் அநீதம் இழைக்கப்பட்டவன். அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் நிறுத்தப்பட்டிருப்பார்கள். இவன் அங்கு சொர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து தப்பித்து சொர்க்கத்துக்கு போக வந்தவன் கந்தராவில் நிறுத்தப்பட்டு இவனுக்கு தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அவன் செய்த அநியாயங்கள், குற்றங்கள், அநீதங்கள், அவனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அனைத்து குற்றங்களும் இவன் மீது சுமத்தப்பட்டு இவன் சொர்க்கம் போகலான்னு நினைத்து கொண்டு வருகிற பொழுது அவனுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது. உடனே அவன் நரகத்துக்கு வீசப்படுவான். இந்த பாதிக்கப்பட்டவன் நல்லவனாக இருக்கிற பொழுது அவன் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். எனவே நம்முடைய அமல்கள் இப்படிப்பட்ட தவறுகளிலிருந்து நாம் பாதித்து விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கடைசியாக அமலை பாதுகாப்பதற்கு இன்னொரு வழி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவங்கள் செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். நிறைய பேர் அமல் செய்கிற அளவுக்கு அதே அளவுக்கு கொஞ்சம் கூட கூடல் குறைச்சல் இல்லாமல் பாவமும் செஞ்சிருவாங்க. தொழுகையில் போய் அவர் நினைக்கிறாரு இபாதத் செய்யும் போது மோமினா இருப்போம், வெளியில் வியாபாரம்னு வரும்போது மோமின், அங்கே ஈமான் வந்துடக்கூடாது, வியாபாரத்துக்குள் ஈமான் வரக்கூடாது. பள்ளிவாசலோடு ஈமான் முடிந்து விட்டது. நான் குர்ஆன் ஓதும் போது ஈமான் தாரி, நோன்பு வைக்கும் போது ஈமான் தாரி, மார்க்கத்தை பேசுகிற பொழுது ஈமான் தாரி, தொழுகையில் இருக்கிற பொழுது ஈமான் தாரி, வியாபாரம் வருகிற பொழுது இல்லை, ஈமான் இல்லை, வாக்குறுதி கொடுக்கிறது ஈமான் இல்லை, கொடுக்கல் வாங்கல்ல ஈமான் இல்லை, ஒரு சாதாரணமாக நட்பு ரீதியாக பழகிற நேரத்தில் ஈமான் இல்லை, ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிற பொழுது ஈமான் இல்லை, என் பிள்ளைக்கு தந்தையாக இருக்கிற பொழுது ஈமான் இல்லை, என் மனைவிக்கு கணவனாக இருக்கிற பொழுது ஈமான் இல்லை. ஆனால் தொழுகை இபாதத் எல்லாம் இருக்குது. நம்ம இப்படி புரிஞ்சிருக்கிறோம், ஈமான் என்பது தொழுகை, பள்ளிவாசல், குர்ஆன், அதோடு சரி. வீட்டுக்குன்னு வந்துட்டா வீட்டுக்குள்ள வரும்போது சராசரி ஈமான் இல்லாத ஒரு கணவன், ஒரு தந்தை, என்ற அடிப்படையில் நம்முடைய நிலையை அமைத்துக் கொள்கிறோம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்களுடைய இபாதத்துகளை இழந்து விட்டீர்கள், இப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய இபாதத்து பாழாக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் கியாமத் நாளில் வருவார், பிஹஸனாத், நிறைய நன்மைகளோடு வருவார், அம்சாலி ஜிபாலி திஹாமத பீதன், வெண்மையான திஹாமா என்கிற மலை ஓசரத்திற்கு இருக்கும் அவருடைய நன்மைகள், அவருடைய ஹசனாத் ஒரு மலை அளவுக்கு உயரத்தோடு இருக்கும். அப்படின்னா எவ்வளவு இபாதத்தை செஞ்சிருப்பார், எவ்வளவு ஹசனாத்தை செஞ்சிருப்பார். ஆனால் அவர் அல்லாஹ்விடத்தில் வருகிற பொழுது யஜ்அலுல்லாஹு அஸ்ஸ வஜல் ஹபஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதி போன்று ஆக்கி விடுவான். இவ்வளவு உயரத்துக்கு அவர் இபாதத்தோடும் நன்மையோடும் ஹசனாத்தோடும் வந்தார். ஆனால் மறுமையில் வருகிற பொழுது ஹபஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதிக்கு சமமாக்கப்பட்டு விட்டது. சௌபான் அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு வரதா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடனே அவர்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா, அவன் யாரு அப்படி ஒரு அமலோடு வந்து ஒன்றுமில்லாம மண்ணோடு மண்ணாக புழுதியாக ஆகிவிட்டதுன்னு சொல்றீங்களே, அவன் என்ன அப்படி தப்பு செஞ்சான்? இவ்வளவு அமலோடு வர்றவர் அவர் தன்னுடைய அமலை அழிந்து போற மாதிரி என்ன செஞ்சார்? யார் அவர்? எனக்கு விளக்குங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் உங்க இனத்தை சார்ந்தவர் தான், இஹ்வானுக்கும், அவர் உங்க இனத்தை சார்ந்தவர், உங்களுடைய சகோதரர்,
உங்களை போன்று இபாதத்து செய்கிறார். இரவு நேரத்தில் நின்று வணங்குறார். நீங்கள் நின்று வணங்குகிறார். தஹஜ்ஜுத் தொழுகிறார். காமலையில் எல்லா தொழுகையும் தொழுகிறார். மாஷா அல்லாஹ். ஆனால் அந்த அளவுக்கு பாவமும் செய்கிறார், ஹராம செய்கிறார். ஒரு வியாபாரம் சொல்லுங்க, ஹராமான வியாபாரம். இங்கே தொழுகை இபாதத்து எல்லாம் இருக்கும், ஒரு ஹராமான வியாபாரம், கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன மோசடி, முடிஞ்சிச்சு. அவர் செய்த அவ்வளவு பிரம்மாண்டமான மலை உயரத்து இருக்கிற ஹசனாத்து ஒன்றுமில்லாமல் மன்சூரா, ஹராமான வியாபாரம், ஹராமான செயல்பாடுகள், தப்பான நடவடிக்கைகள், ஃபவாஹிஷ்களில் ஈடுபடக்கூடியவர், மானக்கேடான காரியங்களிலே ஈடுபடுகிறார். பகல் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார். பகல்ல பார்த்தீங்கன்னா அவர் மானக்கேடான காரியத்தில் ஈடுபடுகிறார். இப்படி இருந்தாலும் பாவங்கள் செய்தாலும் உங்களுடைய அமல்கள் பறிபோய்விடும். அல்லாஹ் காப்பாற்றவிடும். எனவே அருமையானவர்களே, நம்முடைய அமல்களை பாதுகாப்பதற்கு ஏராளமான வழிகளை இஸ்லாம் சொல்கிறது, ஏராளமான எச்சரிக்கைகளையும் சொல்கிறது. சொல்லிட்டா இன்னும் பல நாள்களுக்கு பேசிட்டு போகலாம். இருந்தாலும் இன்றையோடு இந்த தலைப்பை முடிச்சு நம்ம அடுத்த தலைப்புக்கு நாளைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, இந்த விஷயத்தில் கவனமோடு நம்முடைய இபாதத்துகளை, ஏன்னா ரமதானில் தான் நிறைய இபாதத்து செய்கிறோம். நம்மளை பொறுத்தவரையில் அப்போதான் இபாதத்தை செய்ய முடியுது. மற்ற நேரங்களில் துனியாண்டு அதுலேயே நம்ம போயிடுறோம், ஏதோ பரதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுறோம். ஆனால் ரமதானில் தான் நிறைய இபாதத்து செய்கிறோம். அந்த இபாதத்துகள், அந்த அமல்களெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் மேலே சொன்ன சில நெறிமுறைகளை நாம் கடைபிடிப்போம். நம்முடைய இபாதத்தை பாதுகாத்து கொள்வோம். ரப்பிடத்தில் அழகான கூலியை பெறுவோம். பிரம்மாண்டமான கூலி அல்லாஹ் தர காத்திருக்கா. சிறிய அமலுக்கு பிரம்மாண்டமான கூலி அல்லாஹ் அவன் தயார்படுத்தி வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு மனிதர் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கீழிருந்து பார்க்குறாங்க. இனிமேல் நடக்க போகிறத, நடந்து முடிந்ததையும் நடக்க போறதையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் காட்டுறான். ஒரு மனிதர் சொர்க்கத்தில் இங்கே ஓடுறார், அங்கே ஓடுறார், அங்கே ஓடுறார், இங்கே ஓடுறார், சந்தோஷத்தில். ஒரு சின்ன பிள்ளைய பெரிய ஹாலில் கொண்டு போய் விடுங்களேன். சின்ன பிள்ளைய ஒரு பெரிய ஹாலில் கொண்டு போய் விடுங்க. என்ன செய்யும் அந்த பிள்ளை? அதை பார்த்தோன்னே இங்கங்கே ஓடுமா இல்லை? சந்தோஷத்தில். எவ்வளோ பெரிய நம்ம வீடுகள்லாம் சின்ன சின்ன வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டே இருக்கிறோம். இப்படி திறந்து விட்டோன்னா எவ்வளோ வேகமாக சந்தோஷமாக ஓடும். அதே மாதிரி எத்த கல்லபுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை அப்படியே அல்லாஹ் காட்டுறான், இனிமேல் நடக்க போகிறது. அதில் இந்த மனிதர் மட்டும் அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் திறந்து விட்ட மாதிரி இங்கே ஓடுறாரு, அங்கே ஓடுறாரு, காலும் புரியல, தலையும் புரியல, மகிழ்ச்சியுடைய உச்சத்துக்கு போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, யா அல்லாஹ், இது புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, யா அல்லாஹ், இவர் என்ன இபாதத்து செய்தார்? இவ்வளவு பெரிய பிரமாண்டமான கூலி அவருக்கு, இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாரு, என்ன செஞ்சார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இவர் செய்த இபாதத்து என்ன தெரியுமா? இவர் சாலையில் போகிற பொழுது ஒரு மரம், எல்லாரும் போகிறதுக்கு உண்டான வழியில் ஒரு மரம் அப்படி தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மரம் தடுத்துக்கிட்டு எல்லாரும் குனிஞ்சு அப்படி இப்படி போயிட்டான். நம்ம கூட பார்ப்போம், சாலையில் ஒரு பெரிய கல் கிடக்கும், பைக்கில் போகிறோம், கல்லை பார்த்துட்டு இப்படி இப்படி வளைஞ்சு கிளைஞ்சு எப்படியோ போயிடுவோம். ஏன் அதை இறங்கி அதை எடுத்து அங்கிட்டு ஓரவோம், நான் தப்பிச்சா போதும், இதுதான் நம்முடைய எண்ணங்கள். இந்த மனிதர் வாழுகிற அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பாதையில் மரம் தடுத்து கொண்டு இருக்கு. இவங்க ஒட்டகத்திலேயோ கழுதையில் போகும்போது அது தடுக்குது. எல்லாரும் குனிஞ்சு கிணிஞ்சு எப்படியோ போயிட்டாங்க. இந்த மனுஷன் மட்டும் என்ன பண்ணாரு? ஒட்டகத்திலிருந்து இறங்கி அந்த குப்பை ஒடித்து ஓரமாக போட்டார். இவ்வளவுதாங்க. இந்த இபாதத் தான் செஞ்சார். அல்லாஹ் கொடுத்த வெகுமதியை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சார். அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா, பல அமைப்புகள் அதை ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. சமூக சேவை செய்கிறார் பாருங்கள், இவர் தான் உங்களிடத்தில் ஓட்டு கேட்டு வந்திருக்கிறார், அள்ளி கொடுங்கள். குப்பை உடைச்சார், களத்தில் இறங்கினார், குளத்தில் இறங்கினார், ஃபோட்டோ எடுத்து போட்டு சம்பாதிச்சிட்டு துனியாவுடைய அதோடு முடிஞ்சு போச்சு. துனியாவுடைய எல்லா பேரும் கிடச்சி போச்சு. இந்த மனித விவரங்கள் அதை ஒடித்து ஓரமாக போட்டால் யாரும் பார்க்க இல்லை, அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சார். அல்லாஹ் எவ்வளோ பிரமாண்டமான ஒரு கொப்பை ஒடித்து ஓரமாக போட்டார். அதுலேயும் கூட அவருக்கு சுயநலம் இருக்கிறது. அவர் தாராளமாக போகணுங்கிறதுக்கு தான் அதை செஞ்சிருக்கிறார். மற்றவங்களும் போகட்டுமேன்னு நினைச்சார், அவ்வளோதான். அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சார். அல்லாஹ் எவ்வளோ பெரிய கூலியை கொடுத்துருக்கிறான். சொர்க்கத்தில் திறந்து விட்டு மகிழ்ச்சியில் இங்கே ஓட அங்கே ஓட, அப்படியே அவர் ஓடுறதை பார்த்து கண்மணி நாயகமே கேட்குறாங்க, இவர் என்ன இபாதத்து செஞ்சார்? யாரோ அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் சொல்லு அப்படின்னு ரசூலுல்லாஹ்வே கேட்குற அளவுக்கு அவருக்கு அல்லாஹ் கூலியை கொடுத்துருக்கிறான்னா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இபாதத்து செய்கிறோம்.
அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சு பாருங்கள், அல்லாஹ் அதற்கு பிரமாண்டமான கூலியை தர காத்திருக்கிறான். எனவே நம்முடைய இபாதத்துகளை, அமல்களை நல்ல முறையில், இஹ்லாஸான முறையில் பாதுகாத்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இபாதத்துகளை பாதுகாத்துனால மறுமையில் கண்மணி நாயகத்தோடு குடியிருக்கிற வாய்ப்பை நாம் அனைவருக்கும் தர வேண்டும். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.